முனியப்பண்ணை வந்து தண்ணி அந்த காலத்து மோட்டராக்க தண்ணி ஊற்றினா தான் ஒர்க் ஆகும் போல் இருக்குது. அந்த மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ தண்ணி ஊற்ற போகிறாரு. பாருங்க எவ்வளோ விவசாயத்தில் கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. சரிங்களா? இன்ஜினுக்கெல்லாம் தண்ணி ஊற்றினா தான் ஓடும். பார்த்தீங்களா? அவங்க பேசுனது கேட்டுச்சா? வெத்தலை போட்டிருக்காரு, அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு இதாட்டு கேட்கும். வாய் நிறைய வெத்தலை போட்டிருக்காரு, பார்த்துக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மோட்ரு தண்ணி வேணும்னா வாங்க, எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. சரிங்களா? கிணறு வந்து ரொம்ப காலத்து கிணறு போல் இருக்குது, பழடைஞ்சு கிடக்கு பாருங்கள். ஏன்னா இவங்க வந்து தனாக்காவாக்கும். இவங்க வந்து இவங்க வீட்டில் நம்ம நாளைக்கு போய் பார்க்கலாம், என்ன குழம்பு வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி வந்து நம்ம பழனியம்மா வீட்டில் குழம்பு பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து அவங்க வீட்டில். எல்லாமே கிராமப்புறம் தான் பாருங்கள். அவ்வளோ நல்லா இருங்க. நிம்மதியாக சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு படுத்துக்கலாம். இந்த டவுனை போலலாம் இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு. அப்போ நான் வழி விழுந்துடாமல் நான் இருக்காருல்ல, அங்கே போய் தான் அந்த மோட்டரை எடுத்து விடணும். அந்த இதை சுற்றி விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. பாருங்கள் மக்களை, எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். விவசாயத்தில் நீங்கள் கஷ்டமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒரு மோட்ரு. இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ள மோட்ருங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் மோட்ரு போட போகிறாரு பாருங்கள். நிற்கிற மாதிரியே வச்சுருக்கிறீங்க. இந்த காத்தோட சுற்றி களைச்சி போச்சு. எடுத்துட்டேன்.